இல்லாட்டி உனக்கு வேற தட்டுல போட்டுட்டு வரட்டுமா? இல்ல சோனி, நான் இப்பதான் வரும்போது சாப்பிட்டுட்டு வரேன். வயிறு ஃபுல்லா இருக்குது. எனக்கு வேண்டாப்பா, இப்ப எதுவுமே என்னால சாப்பிடவே முடியாது. நீ சாப்பிடு சோனி. ஏன் சோனி இவ்வளவு நேரம் சாப்பிடுறதுக்கு? ரொம்ப லேட்டான மாதிரி இருக்கு. ஆமா குமாரி, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேனா. நான் எந்திரிச்சது 9 மணிக்கு தான். அதுக்கப்புறம் எங்க அம்மா பாத்திரமெல்லாம் கழுவு சொல்லிட்டு வீடெல்லாம் கூட்ட சொல்லிட்டாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இப்பதான் சாப்பிட்றேன். மாயா எங்க? அவ துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தா. எல்லாம் துவைச்சு போட்டுட்டு குளிச்சுட்டு தான் வருவா. ஏன் இன்னைக்கு தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டா? ஏன் சோனி? ஆமா, அம்மாட்ட தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா அவங்க என்னமோ இன்னைக்கு வெங்காயம் மேலே அறுக்க போறாங்களாமா. சரி, கூட வந்து வெங்காயம் மேலே அருங்க ஆள் பத்தலாங்கிறாங்க. ஐயோ, நான் அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா? எனக்கு தெரியாது இந்த வேலைக்கு தான் இன்னைக்கு போறாங்கன்ட்டு. நான் சும்மா ஏதாவது நம்ம ஜாலியாக அப்படியே போயிட்டு வரலான்னு பார்த்தா அப்படி சொன்னாங்களா தெரியுமா? ஆமா, இந்த வெயில போய் உட்காந்து வெங்காயம் எப்படி இருக்கிறது? நமக்கு கிடைக்கிறது ஒரு நாள் 2 நாள் லீவ் தான். ஏதோ தோட்டத்துக்கு போய் ஏதோ பம்பு செட்ல குளிச்சுட்டு ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா அவங்க என்னமோ இன்னைக்கு வெங்காயம் இருக்கிற அப்படி இப்படிங்கிறாங்க. அதனாலதான் நான் போகல. அதுதான் உனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். சரி, அப்ப அவங்க அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா குமாரி, நம்மளால எல்லாம் வெங்காயம் இருக்கிறதுக்கு முடியாது. அவங்களாம் அந்த வேலையை முடிக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். தோட்டத்துக்கு போகாட்டியும் பரவாயில்லப்பா, வெயில போயெல்லாம் உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது. நானே இப்பதான் அந்த கிரீம் இந்த கிரீம் எல்லாம் போட்டு ஏதோ கலர் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறேன். ஏதோ காலேஜுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா இனி காட்டுக்குள்ள போய் தோட்டத்துல எல்லாம் வெயில் உட்காந்தோம்னா அப்புறம் கலர் மாறிடும். அப்புறம் அதை பார்க்கறதுக்கு வேற ரொம்ப நாள் ஆகும் பூ மாதிரி. அதனால கொஞ்சம் நல்லா இதா இருக்கட்டும், அப்புறம் போய்க்கலாம் போ. ஆமா ஆமா, வெயில் ஜாஸ்தியா தான் இருக்குது. நான் எதை சரி அங்க போனா குளிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். குளிக்கலாம், வீட்லயே குளிச்சுக்கலாம் பூ மாதிரி. ஓ ஆமா, வண்ணனீங்க அவன் எங்கே சுத்தருக்கு போயிருப்பானே. ஆமா ஆமா, காலையிலேயே எல்லாம் நல்லா தின்னுட்டு இந்த தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். தாத்தாவையும் கூட்டிட்டு போனேன். தாத்தாவை கொண்டு போய் தோட்டத்தில் இறக்கி விட்டுட்டு நீ எங்க போய் ஊர் சுத்திட்டு இருக்கிறான். அவன் வரவாளா? பையன் சொல்லி ஒன்று விட்டுறாங்க. நம்ம பாட்டுக்கு நல்ல இஷ்டத்துக்கு ஜாலியாக ஊர் சுத்துறான். நம்மளதான் இங்கே போறக்கே இல்லாம பண்றாங்க இவங்க. கேட்டா அவன் பையன் சொல்லுவாங்க, நம்மள புள்ளன்னு சொல்லுவாங்க. நம்ம வேறு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், வீட்டு வேலையை செஞ்சுட்டு பேசாம பையனாவே பிறந்திருக்கலாம் பூ மாதிரி. ஆமா, நான் என்னதான் வீட்டுல மாங்க எல்லா வேலையும் செஞ்சாலும் அவன் சும்மா திரும்ப ஒரு கடைக்கு போயிட்டு வந்து அவனை தூக்கி வச்சு பேசுவாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்க கடுப்பா தான் இருக்குது. என்ன பண்றது? பூமாரி வந்துட்டியா? வந்துட்டேன் மாயா. அந்த சோனியில ஃபோன் பண்ண தோட்டத்துக்கு போக வேண்டாம், இங்க வீட்டுக்கு வானே. சரி, அதான் கிளம்பிங்க வந்துட்டேன். ஆமா, அம்மா இது தோட்டத்துல வேலை செய்யணும்னு சொன்னது இவ போக வேண்டாம்னு சொல்லிட்டா. அப்புறம் சரி நான் மட்டும் போய் என்ன பண்றதுன்னு நானும் போகல. அதுவும் இல்லாம இந்த வாரம் போட்ட ட்ரெஸ் எல்லாம் துணியெல்லாம் இருந்ததா அழுக்கா காலேஜுக்கு போட்டுட்டு போனதெல்லாம். சரி, அதான் அதெல்லாம் துவைச்சு போட்டுட்டு இப்பதான் குளிச்சுட்டு வரேன். ஆமா, நான் நேற்று சாயங்காலமே காலேஜ் விட்டு வந்ததுக்கு அப்புறமா நேற்று எல்லாம் துவைச்சு போட்டுட்டேன். போடி, பணியார் உனக்கு சுட்டு வச்சிருக்கிறேன், போய் சாப்பிடு போ. என்ன சோனி அதிசயமா இருக்குது, நீயா சுட்ட? அம்மா சுட்டு வைக்கலையா? ஆமா, அம்மா எல்லாம் சாப்பாடு குழம்பு அதான் வச்சுட்டு போனாங்க. மாவு இருந்தது, என் காலையில சோறு சாப்பிட்றதுக்கு எனக்கே பிடிக்கல. சரி, அதான் பணியார் செய்யலாம்னு செஞ்சேன். உனக்கு சேர்த்தியே செஞ்சிருக்கிறா, போய் சாப்பிடு. தொட்டுக்கறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறா? தேங்காய் சட்னியா? ஆமா ஆமா, தேங்காய் சட்னி மாதிரி. ஆனா தேங்காய் சட்னி இல்ல, இது ஒரு மாதிரி இருக்கும். போன்ல பார்த்து செஞ்சேன், சாப்பிட்டு பாரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஏன் சோனி உனக்கு இந்த விபரீத விளையாட்டலாம் என்கிட்ட சொல்லியிருந்த பேச நானே சரிச்சிருப்பல. பரவாயில்ல போடி, என்னோட ட்ரெஸ் சேர்த்து துவைச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் இதுல வேற நான் சட்னி செய்ய அது செய்யனா நீ எரிச்சலாகி கத்துவ. சரி, அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னமோ பண்ண போன்ல பார்த்து. ஏன் சோனி தேங்காய் சட்னி செய்ய தெரியாது உனக்கு? அது இல்ல குமாரி, செய்வேன். ஆனாலும் செய்வ குமாரி, அவளுக்கு இந்த தேங்காய் உடச்சு அது தோண்டி இருக்கிறதுக்கு அவ்வளவு சங்கடப்படுவா. அவளுக்கு அது முடியாது. அது தோண்டி வச்சிருந்தா எடுத்து கட் பண்ணி போட்டு அரைச்சிருவா, ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அது உடச்சு தோன்றக்கு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனாலதான் செய்யாம விட்டுருப்பான். ஆமா குமாரி, எனக்கு இந்த தேங்காய் உடச்ச தோன்றக்கெல்லாம் கை வலிக்கிற மாதிரி இருக்குமா. அதனால எங்க அம்மா இருந்தா எல்லாம் தோண்டி கொடுத்து எல்லாம் ரெடியா கொடுப்பாங்க, மிக்சியில போட்டு அரைச்சு கொடுத்துருவா. அது அம்மா இல்லையா, சரி இவகிட்ட சொன்ன கத்துவான்னு சொல்லிட்டு அப்புறம் நானே எனக்கு இவ பொண்ணு இது பண்ணிட்டேன். தேங்காய் சட்னி மாதிரி நல்லா தான் இருக்குது. இதுவும் சாப்பிட்டு பாரு. நீ வேணா கொஞ்சம் சாப்பிடு பூமாரி, டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாரு. பரவாயில்ல சோனி, நீ சாப்பிடு, நானும் சாப்பிட்டுட்டே வந்துட்டேனே. இருக்கட்டும் பூமாரி, நானும் சாப்பிடல, உனக்கு சேர்த்து போட்டுட்டு வரேன். நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். அவன் எப்படி செஞ்சிருக்கிறா நீயும் பாரு. ஏன் வேண்டாம் ஐயா, நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா இட்லி செஞ்சிருந்தாங்களா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, 2 3 வச்சுட்டு வரேன், சாப்பிடு. மாயா, சாப்பிட்டுட்டு நம்ம வேணா சின்ன புள்ளாக்கா கடைக்கு போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாமாடி? இப்பவா? ஆமாடி மாயா, போர் அடிக்குது. போய் அப்படியே மெதுவா நடந்து போய் அந்த அக்கா கடையில ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே வரலாம். ஆமா மாயா, வேணா போயிட்டு வரலாம். எனக்கு உட்காந்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா, எக்ஸாம் வேற தள்ளி வச்சுட்டாங்களா எலெக்ஷன்னால. அதனால ஒண்ணுமே இல்ல, படிக்கிறதுக்கும் ஜாஸ்தி. அது லீவு வேற, இன்னும் 2 3 நாளைக்கு லீவு தானே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்னு ஒண்ணும் இல்ல, நான் எனக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பூமாரி. எனக்கு வேலை நிறைய இருக்குது படிக்கிறது. பெரிய இவளாட்டு பேசுவா. வா, கொஞ்ச நேரம் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் சாயங்காலம் வந்து படிப்பியாமா? எப்படி இருந்தாலும் இப்ப படிக்க மாட்டே நீ, அப்புறமே தான் படிப்ப. அந்த டைம்ல அங்க போயிட்டு வரலாம் வாடி. நான் மட்டும் போனா அம்மா திட்டுவாங்க, நீ வந்து திட்ட மாட்டாங்க, அதுக்கு தான் கூப்பிட்டேன். இல்லாட்டி உன்னால யார் கூப்பிடுறா, நானே போயிட்டு ஓடி வந்துடுவேன். அதுக்கு இல்லடி, வெயிலா வேற இருக்குது. பக்கத்துல தானே மாயா, போயிட்டு வரலாம் வா. சரி, மாத்தி மாத்தி 2 பேர் கேக்குறீங்க. சரி, தலையால தவட்டிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமேல் போலாம். சரிடி அம்மா தாயே, உங்ககிட்ட கேட்டு ஒரு விஷயத்தை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள போதும் ஆகுது.
காளிமா, காளிமா, எங்க ஒருத்தர் காண வீட்ல? காளிமா. அங்கிள் ஆண்டி தோட்டத்துக்கு போயிருக்காங்க அங்கிள். ஓ அப்படியாம்மா, தோட்டத்துக்கு போயிருக்கிறாளா? இன்னும் வரலையே தோட்டத்துக்கு போயிட்டு, இந்நேரம் வந்திருப்பாளே. இல்ல அங்கிள், தோட்டத்துல இன்னைக்கு ஏதோ வேலை இருக்கு, இன்னைக்கு வர மாட்டா, லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஈவினிங் தான் வருவேன்னு சொல்லிட்டு போனாங்க அங்கிள். ஓ அப்படியா? தெரியலையே, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல. சரி, எல்லாம் அவ தானே பாத்துக்கிறா. அவள் ஏதாவது இருக்கும். சரி சிம்ரன், நீங்க அவள் லீவ் இல்லை தானே இருந்த வீட்ல? ஆமாங்க அங்கிள், அதான் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோன் பண்ணாங்களா, அவங்க பக்கத்துல அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க அங்கிள். ஃப்ரெண்டுங்களா? ஆமாங்க அங்கிள், அதான் இங்க இருக்காங்களா அந்த 2 3 பொண்ணுங்க, அவங்க தான் ஏதோ ஃபோன் பண்ணாங்களாமா. நம்ம ஆண்டி கடைக்கு தான் ஏதோ போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஓஹோ அப்படியா? சரி சரி, இந்த சின்ன பிள்ளை ஏதோ ஜூஸ் கடை போட்டுக்கிறாளா? ஏதோ அந்த பிள்ளைங்க கூட சேர்ந்து போயிட்டு வரேன்னு சொல்லி நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அங்கதான் போன போயிருப்பா. சரி, இங்க கிருஷ்ணன் இல்லையா வீட்ல? அவர் ஆபீஸ்க்கு போயிருக்காரு அங்கிள். ஆபீஸ் போயிட்டானா? ஏன் நீ போகலையா? இன்னைக்கு உனக்கு லீவா? ஆமாங்க அங்கிள், எனக்கு 2 டேஸ் லீவு தான். ஓஹோ அப்படியா? அப்ப என்ன அவனுக்கு லீவ் இல்லையா? அவருக்கு ஏதோ ஆஃப் டே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அங்கிள். ஓஹோ அப்படியா? இல்ல கொஞ்சம் காஃபி குடிக்கலாம்னு நினைச்சேன், வீட்டுல ஒருத்தரும் இல்லையா போடுறதுக்கு. ஆமா, காளிமோட சின்னமா இருந்தாங்க, அவங்க இங்க? அவங்களே எங்க வெளியே போயிருக்காங்க அங்கிள். உங்களுக்கு காஃபி தானே வேணும்? நான் போட்டு எடுத்துட்டு வரேன் அங்கிள். இல்லம்மா ஜென்னி, உனக்கு தான் ஒன்றும் சமைக்கிறதுக்கெல்லாம் வராதே, நீ எப்படி போடுவ? வேண்டாம் விடு, நான் கடையில போய் குடிச்சுக்கிறேன். இல்ல அங்கிள், இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் அங்கிள். காஃபி எல்லாம் நல்லா தான் போடுவேன் அங்கிள். நான் போட்டுட்டு வரேன் இருங்க. அப்படியா? சரிம்மா ஜென்னி, தலை வேலை ரொம்ப வலிக்குதா? சரி, அதான் அப்படியே வீட்டுக்கு வந்துடலான்னு வந்தேன். ஆமா, காலையில சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்கிறாளா? இல்ல மத்தியானத்துக்கு ஏதாவது செய்யணுமா? இல்ல கடையில ஏதாவது வாங்க ஆர்டர் பண்ணட்டுமா? ஐயோ வேண்டாங்க அங்கிள், அதெல்லாம் ஆண்டி தோட்டத்துக்கு போறனால லஞ்ச் எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. மார்னிங் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க அங்கிள். நீங்க லஞ்சுக்கு வந்து சாப்பாடு மட்டும் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அங்கிள். அப்படியா? சரி சரி, சாப்பாடெல்லாம் இப்ப எனக்கு வேண்டாம். சரி, நீ காப்பி மட்டும் போட்டு கொண்டு போய் பார்க்கலாம் போ. இது சக்கரை கொஞ்சம் கம்மியா போடு சாமி. ஓகேங்க அங்கிள். காளிமாக்கு ஒரு ஃபோன் பண்ணியாச்சு பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியலையே தோட்டத்துல. என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? ஹலோ, சொல்லுங்க. என்ன காளிமா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன தோட்டத்துக்கு போயிட்டியாமா? ஆமா ஆமா, தோட்டத்துல வேலை இருக்குது, அதான் வந்துட்டேன். ஏன் எங்க இருக்கீங்க? இல்ல, வீட்டுக்கு வந்தேன். சரி, அதான் மருமக பொண்ணுதான் சொன்னான் நீ தோட்டத்துக்கு போயிட்டேன்னு. வீட்டுல வேற ஒருத்தரும் இல்லையா? சரி, அதான் ஃபோன் பண்ணேன். ஏன் உங்க பொண்ணு இருந்தா, என் சின்னமா இருந்தாங்க, அப்புறம் என்ன? அது தென்னி இருக்கறாளா? கிருஷ்ணன் ஏதோ இருந்தா நான் வரும்போது. அவனுக்கு எங்க மத்தியானம் வரைக்கும் ஆஃபீஸ் இருக்குதுன்னு போயிட்டான். உங்க சின்னமா எங்க பக்கத்தில் நான் இன்வெஸ்ட் போயிட்டாங்களா இருக்குது. இந்த சிம்ரன் எங்க அந்த ராமோட பிள்ளைங்க கூட அவங்க வீட்டுக்கு போயிருப்பா போல. வீட்டுல இங்க இருக்கிறது தனியா இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஓஹோ அப்படியா, அங்க போயிட்டாளா? அதான பார்த்த, காலையிலே சொல்லிட்டு தான் இருந்தா. அப்ப அங்க போயிட்டாளாட்டு இருக்குது. சரி, ஜென்னி தான் வீட்ல இருப்பாளா? அம்மா இந்நேரத்துக்கு என்ன வந்திருக்கீங்க? இன்னும் சாப்பாட்டு நேரம் கூட ஆகலையே. அந்த அளவலிக்கிற மாதிரி இருந்ததா? சரி, அதான் வீட்டுக்கு வந்தா நீ இருந்தா காப்பி ஒன்று போட சொல்லி குடிச்சிட்டு போலான்ட்டு அப்படியே வந்தேன். சரி, கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்குது, நான் வேணா போயிட்டு அப்புறமேல தோட்டத்துக்கு வரேன். சரி சரி, அப்ப சாப்பிட்டுட்டு வாங்க மத்தியானம் வேலையே. இல்ல, எனக்கு பசி இல்ல, ஒண்ணும் இல்ல. காப்பி குடிச்சிட்டு அங்க பக்கத்துல தான் வருவானே, வந்துட்டு அப்படியே வரேன். உனக்கு ஏதாவது சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வரதா காளிமா? இல்ல இல்ல, நான் இன்னைக்கு பொழுதுக்கு இன்னைக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும்போது கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வந்தேன். சரி சரி சரி, அப்ப நான் அப்புறமேல் வரேன். சரி, வைக்கிறேன். சரிங்க அங்கிள். இந்தாங்க அங்கிள், காஃபி எடுத்துக்கோங்க. போட்டியாமா ஜென்னி? கொண்டா கொண்டா. பரவாயில்லையே, காஃபியோட வாசமே நல்லா இருக்குதே. நல்லா இருக்கு அங்கிள், நல்லா போட்டுக்கனா? பரவாயில்லம்மா, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி போட்டு பழகிக்கும். நல்லா தான் போட்டுக்கிறேன். தேங்க்யூ அங்கிள். ஏன் அங்கிள், தலை வலிக்குது, நீங்க ஏதாவது டேப்லெட் சாப்பிடுறீங்களா அங்கிள்? கொண்டு வரட்டுமா? வேண்டாமா ஜெனி, ஏற்கனவே பாரு, இந்த ப்ரெஷருக்கு சுகருக்கு எல்லாம் மாத்திரை சாப்பிட்றோமா. இந்த தலைவலிக்கும் சாப்பிட்டா எவ்வளவு மாத்திரை தான் சாப்பிட்றது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஏதோ தலை சுத்துற மாதிரியே இருக்குது சாமி. சரி, அதனாலதான் இத்தனை நேரம் உட்காந்துட்டு போலான்ட்டு வந்தேன். சரி, நான் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு நான் தோட்டத்துக்கு போயிட்டு அப்புறமேல் வரேன். நீ போய் சாப்பிட்டு போ. கிருஷ்ணன் வந்தானா 2 பேரும் சாப்பிடுங்க. நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் அங்கிள். தலை சுத்துற மாதிரி இருக்குதுங்கறீங்க, அப்புறம் எதுக்கு அங்கிள் மறுபடியும் வெளிய போறீங்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அங்கிள். இல்லம்மா ஜெனி, கொஞ்சம் வேலை இருக்குது சாமி, அதை முடிச்சுட்டு வந்துட்டா கூட உட்காந்துக்கிறேன். படுத்து அப்புறம் படுத்துருவேன். இந்த பையன் வேற தோட்டத்துக்கு வரான்னு சொன்னா ஆளவே காணாம பாரு. அவன் எங்க நம்ம வந்துட்டு இருக்கிறப்ப அவங்க தாத்தா வண்டியில வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருந்தா ஏமலரே. ஆமாக்கா, அவரு ஏதோ தோட்டத்துக்கு வரேன்னு சொன்னாரா? சரி, அவனை விட்டுட்டு இந்த பக்கம் வர சொன்ன. வெங்காயம் இருக்கிற கால் பத்தாவதா வாடானே. சரி சரி, மண்டையாட்டிட்டு போனா இன்னும் காணாம பாருங்க. வந்தா கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கும். எங்க கூட அந்த பசங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா? ஆமாக்கா, ஏதோ அந்த மல்லிகாவையும் அப்புறம் இன்னொருத்தெல்லாம் இருக்கிறான்ல, அவங்களே ஏதோ கூட்டிட்டு வரேன் அப்படின்னு தான் சொன்னா. இன்னும் ஆளை காணோம். இந்த பிள்ளைங்கள காலையில வரேன்னு சொன்னவங்க திடீர்னு வரலங்கிறாங்க. வெங்காயம் இருக்கோன்னு சரி வாங்க அப்படின்னு. நேத்தெல்லாம் வரேன்னு சொன்னவங்க இன்னைக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னது, நான் வரல நீ வரலன்னு ஓட்டி போட்டு 2 பேரும் ஒரே மாதிரி பேசிட்டு வீட்டுல உட்காந்துட்டாளுங்க. ஆமா, அவங்க வந்திருக்க பூ மாதிரியும் வந்திருப்பா. இவங்க ஒருத்தர் வராதனால அவளும் வரலான்ட்டா. காலையில சோனி ஃபோன் பண்ணிட்டு இருந்தா போல, என்னமோ பேசிட்டு இருந்தா. அப்புறம் என்னமோ பேசி வச்சுட்டு வரலையாட்டு இந்த பிள்ளைங்க. சரிப்பா, ஏதோ இருக்கிற ஆளுங்களை வச்சு செய்யலாம். அதான் மச்சான் 4 பேர் கூப்பிட்டுக்கிறாராட்டு இருக்குது, எல்லாம் அந்த பக்கம் அறுத்துக்கிறாங்களாட்டு இருக்குது. ஆமா ஆமா, அப்ப நம்ம 2 பேர் மட்டும் வந்து எத்தனை வெங்காயத்தை இருக்கிறது? சரி, அதான் நானே கூப்பிட சொல்லிட்டேன். அவங்க 2 3 பேர் தான் வருவோம் அப்படின்னு. இந்த மல்லிகாவையும் வர சொன்னேன். அவங்க பக்கத்து காலத்து காக்கா பொறுக்கிட்டு போயிட்டாலாமா. ஆமா ஆமா, நான் என்னைக்காவது கூப்பிட்டா அவன்
அண்ணாடு வேலைக்கு போயிடுறா, எங்க ஒரு பக்கம் போயிடுறாக்கா. ஆமா மல்லிகை வருவாளா, எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போயிடுறதெல்லாம். நாங்க தான் அந்த சட்டிவாணியை உருட்டிட்டு வீட்லயே கிடக்கிறதாச்சு. என்னைக்காச்சும் இப்படி வந்தா அப்புறம் என்ன பொழப்பு விடும். அவ வரவாள் மல்லிகை எவ்வளவோ, ஏதோ வேலை வெட்டிக்கு போய் 4 காசு எடுத்து வைக்கிறான். நம்மளும் ஒரு துப்பும் இல்லாம அப்படியே இருக்கிறோம் போ பிள்ளைங்களை வச்சுட்டு. மல்லிகை வீட்டுக்காரர் கொஞ்சம் தோட்டமெல்லாம் வச்சிருக்கிறாருல்ல, அவரு இந்த தென்னங்காய் தான் எல்லாம் வச்சிருக்கிறாங்களாட்டு இருக்குது. அப்பப்போ வாழை கொஞ்சம் போடுவாங்களாட்டு இருக்குது. அப்புறம் வேற வெள்ளாமையில ஒன்றும் போடுறது இல்லை. அதனால அவங்க வீட்டுக்காரர் அதெல்லாம் பாத்துக்கிறாரு. இவ எங்கேயாச்சும் கிடைக்கிற வேலைக்கு ஏதோ பக்கத்து காட்டுக்கு அங்கே எங்கேன்னு போயிடுறான். ஆமாக்கா மல்லிகை வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டா, அவ ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவா. ஆமா இந்த பொங்கல் சமைக்கல கூட ஏதோ சுண்ணாம்பு அடிக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தாலாட்டு இருக்குது. அவ டெய்லி ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவாக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கணும். நாம தான் இப்படி வெட்டியா உட்காந்துட்டு இருக்கிறோம். வந்து எங்க தோட்டத்துக்கு சும்மா வந்து செஞ்சு கொடுத்துட்டு போறது, வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்லயே கிடக்குறோம். நம்மளால 10 பைசா ஒன்றும் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது. ஆமா அதை சொல்லு. பின்ன இந்த சின்ன பிள்ளையுமே நிலம் கூட வரவாயில்ல, ஏதோ ஜூஸ் கடை போடுறான்னு ஏதோ இந்த வாரம் போட்டு ஏதோ ஓரளவு போகுதாட்டு இருக்குது. பரவாயில்லக்கா, ஏதோ மெயின் ரோட்ல தான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வண்டியில வாசியில போறவங்க இதெல்லாம் நின்று குடிச்சிட்டு போறாங்க. அப்புறம் பஸ் விட்டு இறங்கி நம்ம ஊருக்குள்ள போறவங்களும் ஏதோ குடிச்சிட்டு போறாங்க. அது கொஞ்சம் வெயில் காலமா இருக்குது இல்ல, அதெல்லாம் பார்த்துதான் போட்டுக்கிறாங்களாட்டு இருக்குது. பரவாயில்ல, அவங்களாச்சும் 2 காசு சம்பாதிக்கிற அளவுக்கு ஏதோ யோசிச்சிருக்காங்க. ஆமா வாரி இப்ப அவங்க கடையிட போடலன்னா இப்ப நம்ம இங்க தோட்டத்துக்கு வரதுக்கு ஓடி வந்திருப்பாளுங்க நம்ம கூட. அவங்க வந்தாலாச்சும் அப்படியே பொழுது போக அது இதுன்னு பேசிட்டு. ஆமாக்கா, இனி எங்க அவங்க தோட்டத்து பக்கமெல்லாம் அதிகமா வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ இந்த கடை ஓட்டனால எல்லாம் அங்கேயே உட்காந்துக்கிறாளுங்க. சரி, ஏதோ ஒன்று வியாபாரம் பண்ணிட்டு சம்பாதிக்கட்டும். நமக்கு என்ன மாதிரி 100 நாள் வேலைக்கு கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு வேறு எழுதிட்டு போனதோட சரி, கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் கூப்பிடவே இல்லை. ஏதோ கூப்பிட்டாலாச்சும் அந்த வேலைக்கு போனால் ஏதோ கொஞ்சம் காசு பார்க்கல கையில். இப்போ சுத்தமாக எல்லாம் காஞ்சு போன மாதிரி கிடக்குது எல்லாம். அது என்னமா இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்கக்கா, அது இன்னும் 1 மாதம் ஆக மாட்டேங்குதுக்கா, அதுக்கப்புறம் தான் கூப்பிடுவாங்களாட்டு இருக்குது. ஏ நிலா என்ன இவ்வளோ ஆளவே காணோம்? கடைக்கும் வராமல் வீட்டுக்கு உட்காந்துட்டு என்ன பண்ணிருக்கிறா? அடியே நிலா. இதை வர சின்னப்புலா. வாடி சின்னப்புலா. நான் வரதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடி பண்ணிட்டு இருக்கிற இங்க உட்காந்துட்டு? இந்த தண்ணி குடிச்சிட்டு இப்பதாண்டி உட்கார்ந்தேன். ஆமா, நீ தண்ணி குடிச்சிட்டு சோறாக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறியா? ஏடி இப்படி இருந்தா நம்ம பிசினஸ் எப்படி கவனிக்கிறது? கடைக்கு போனா இன்னும் கடைக்கு நீ ஆளும் வரல, ஒன்றும் வரல. சரி, எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்தா எவ்வளோ நேரம் ஆச்சு, நீ வரவே இல்லை. ஃபோன் பண்ணா ஃபோனும் எடுக்கலாம். எப்போ பார்த்தாலும் என்னை சொல்லுவோம் ஃபோன் எடுக்கலன்னு. இப்போ பார்த்தா நீ எடுக்காம என்னடி பண்ணிட்டு இருக்கிற? அப்படியே சின்னப்புலா, ஃபோன் சார்ஜர்ல போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தேனா, அதான் கேட்கலடி. நீ இன்னைக்கு கடை திறக்க மாட்டான்னு நினைச்சேன். ஏன் இன்னைக்கு என்ன? இல்ல நேத்தால இந்த தீயில எல்லாம் இறங்குனீல, அதான் காலால புண்ணா இருக்குது எரியுதுன்னு சொன்னியே, நீ கடை திறக்க மாட்டியாக்குன்னு நினைச்சேன். அதெல்லாம் பரவாயில்ல, இப்போ அதுக்காக எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? சரி வா கிளம்பு, வா போகலாம். கடை வேற அங்கே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் இங்கே வந்து பேசிட்டு இருக்கிறேன். வா, அங்கே ஒருத்தருமே இல்லை. சரிடி சின்னப்புலா, நானும் உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, இப்பதான் ஃபோன் எடுத்துட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. நானே எனக்கு முன்னாடி வந்து நீ கடை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன்னு பார்த்தா உனிவே ஆளுக்கானா? வா இப்படியெல்லாம் பார்த்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேலையை பார்க்கலாம், வா. சரி சின்னப்புலா, நானே வரமாட்டேன்னு நினைச்சிட்டு அதான் இல்லட் நான் அப்பளவே வந்திருப்பேன். அது பத்தாதுக்கு எங்க அத்தை வேற சும்மா அதை செய்ய இதை செய்யன்னு வேணும்னே இது பண்ணிட்டு இருக்காங்க. நானாச்சும் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா விட்றாங்களா, அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யன்னு எதையோ ஒன்று கொடுத்துட்டே இருக்கிறாங்க மாற்றி. அவங்களாம் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க கூடாது. எங்க வீட்டு கிளவி மட்டும் என்ன லேஸ் பட்டாளா? அந்த கிளவி தான் காலையில இருந்து அதை செய்ய இது செய்யணும் என்ற உசுரை வாங்கிருச்சு. இதுக்கு மேல இருந்தோம்னா இனி சரிப்பட்டு வரந்தா நான் கிளம்பி வந்து கடை திறந்துட்டேன். நம்ம வீட்டுல இருந்தா வையே, இந்த கிளவி நம்மள சும்மாவே எடுத்துட்டே விடாதடி. எதையோ ஒன்று சொல்லிட்டே வேலை வாங்கிட்டே இருக்கிறதுல குறிய இருக்குதுங்க. வா இதுக்கு மேலே இங்க உட்காந்து என்ன பண்றது? சரி வா, நம்ம உடக்க பார்க்கலாம். வா கொஞ்சம் சீக்கிரம் வாடி நிலா, போலாம். முதல்ல போய் ஆளுக்கு ஒரு ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கணும், வா. ஆமாடி சின்னப்புலா, காலையில இருந்து இந்த வீட்டுல வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு சின்னப்புலா. முதல்ல போய் நமக்காக நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு மற்றவங்களுக்கு கஸ்டமருக்கெல்லாம் போட்டு கொடுக்கணும். வா. ஆமா சீக்கிரமா வா, கஸ்டமர் எல்லாம் வர டைம் ஆயிடுச்சு. ஆமாடி சின்னப்புலா, நம்ம கடைக்கு வரதே ஒரு 4-5 பேரு தான். அப்புறம் நம்மளும் இல்லைன்னா அவங்களும் போயிடுவாங்க. சரி வா டக்குன்னு போலாம்.